ஸோ எக்ஸைஸ் 11.3ல படிக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு வேல்யூவில் இருந்து இன்னொரு வேல்யூ வரைக்கும் உள்ள எல்லா ஆன்சரையும் கூட்டி சொல்கிறது தான் இட்ஸ் கால்ட் அஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். சரியாப்பா? அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸோடைய வேல்யூ வந்து டிஸ்கிரிட் ரேண்டம் வேரியபிளாக இருக்கிறத தவிர்த்துட்டு எப்படி கொடுப்பாங்கன்னா, நமக்கு வந்து எப்படி கொடுத்துருவாங்கன்னா கண்டினியூஸாக கொடுப்பாங்க. சரியா? அப்போ இதுக்கு ஒரு கிராஃப் நான் போட்டு காட்டுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். சரியாம்மா? ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலே அது கர்வ் தான், அப்படி தானே? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, அது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x, அது ஒரு கர்வ் வரும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 5x², அது ஒரு கர்வ் வரும். இப்படி எல்லாமே ஒரு கர்வ். அப்போ ஃபங்க்ஷன் சொல்கிறது என்னது? ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற ஒரு கர்வ். அப்போ இந்த கர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஒரு கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு கர்வ். இந்த கர்வில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேல்யூ ஏல இருந்து வேல்யூ பி வரைக்கும் எனக்கு உள்ள எல்லா வேல்யூவையும் கூட்டி சொல்லுங்க. அப்போ ஏல இருந்து இது வரைக்கும் என்ன போகிறோம், பி வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், போக போகிறோம். அப்போ இதில் உள்ள எல்லா ஆன்சரையும் எனக்கு சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன பேருனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அர்த்தம். சரியா? ஸோ இதே டாப்பிக்கை இன்ஷா அல்லாஹ் நம்ம 9th லெசனில் ஏரியா ஆஃப் த கர்வ் அப்படிங்கிற டாப்பிக்கில் படிப்போம். அப்போ இங்கே என்ன சொன்னால் ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு கர்வ் சொன்னால் இல்லையா, அங்கே கர்வ் கொடுப்பாங்க, அந்த கர்வ் நம்ம ட்ரா பண்ணி நம்ம போகிறோம், வரைய போகிறோம். ஸோ இங்கே எப்படி இருக்காங்கன்னா அது எப்படி வருதுன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தோன்னா, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார்முலா P ஆஃப் A less than X less than B. அப்படி இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A less than or equal to X less than B. அண்ட் வேறு எப்படி எழுதலான்னு பார்த்தோன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் A less than X less than or equal to B and equal to P of A less than or equal to X less than or equal to B. ஸோ அப்போ இங்கே பாருங்க சார், என்னமோ ஒரு இதுக்கு ஈக்குவல் போட்டிங்க, ஒரு ஈக்குவல் போடல. ஸோ எதுவாக இருந்தாலும் சேம் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்டகிரல் A to B f of x into dx. அப்போ இந்த இடத்துல கண்டினியூஸ் அப்படின்னு வந்தாலே இன்டகிரேஷன் வரும். சரியாமா? அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னென்னா, P of A to B, ஏலேருந்து B வரைக்கும் எனக்கு வேணும்னா இன்டகிரல் A to B f of x into dxன்னு மறந்துடக்கூடாது. சரியாமா? இருக்குதா இல்லையா? அப்போ ப்ராபபிலிட்டி ஃபார்முலா இதான்பா. ஸோ மினிமம் வேல்யூ கொடுப்பாங்க, மேக்ஸிமம் வேல்யூ கொடுப்பாங்க. மினிமம் வேல்யூலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சம்மில் நமக்கு கேட்பாங்க. அப்போ A to B f of x into dxன்னு மறந்துடக்கூடாது. சரியாப்பா? ஸோ அடுத்து செகண்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிவனில் கொடுப்பாங்க. கிவன் f of x is probability density function. ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்னா சமேஷன் f of x equal to 1 போடுவேன். அப்போ டென்சிட்டினா என்ன பண்ணணும்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி f of x dx is equal to 1. டென்சிட்டினா என்ன அர்த்தம்? ஸோ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறதுனால இங்கே சமேஷன் f of x போடக்கூடாது. எனக்கு முடியுதா இல்லையாப்பா? அப்போ இந்த இதுவும் எது தான் போடணும், இன்டகிரல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ டென்சிட்டி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் என்ன யூஸ் பண்ணணும், இன்டகிரேஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் என்ன படிக்க போகிறோன்னா, கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். நல்லா விளங்கிக்கணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்லையும் கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வரும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லையும் கிமுலேட்டிவ் வரும். அப்போ இந்த கிமுலேட்டிவுடைய ஃபார்முலா என்ன பாருங்கள். ஸோ அடுத்து படிக்கிற மூணாவது ஃபார்முலா என்னென்னா, கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் f of x ஜெனரேட் பண்ணுவோம். இதை P of x less than or equal to x என்ன பண்ண நம்ம வந்து சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் டென்சிட்டியை யூஸ் பண்ணி நம்ம கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா, டென்சிட்டினாலே இன்டகிரேஷனில் ரொம்ப ரொம்ப மினிமம் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி. நம்ம எது வரைக்கும் போக போகிறோம், எக்ஸ் வரைக்கும் போக போகிறோம். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி இன்டு டிடின்னு போடுவாங்க. இந்த டீங்கிறது அவங்க கொடுக்குற ஃபங்க்ஷனை நம்ம டீன்னு மாற்றிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே சில பேர் டீன்னு போடுவாங்க, சில பேர் யூன்னு போடுவாங்க. ஸோ சில பேர் எக்ஸ்னே போடுவாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ அதனால் பண்ணிக்க நீ வந்து வேரியபிளை மாற்றி எடுத்துக்கோ. அப்போ நமக்கு ப்ராபபிலிட்டி
டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா எப்படி மாறும்னா இன்டெக்ரல் வச்சு மாறும். இன்டெக்ரல் -∞ to x f of t into dt. இல்லை எனக்கு f of t into dt செட் ஆக மாட்டேங்குது, f of x dx போட்டுக்கலாமா? போட்டுக்கோ, தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ண ஃபங்க்ஷனை மாற்றி மறுபடியும் நம்மளுடைய ஆன்சரை கொண்டு வர நீ பார்த்துக்கோ. சரியாப்பா? எக்ஸாம்பிள் 11.11 ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் c. என்ன கேட்டிருக்காங்க? c உடைய வேல்யூ கேட்குறாங்க. அவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபங்க்ஷன் வந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ்னாலே உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி தான். அந்த ப்ராபபிலிட்டியில் இது வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று என்ன இருக்குது? டிஸ்கிரிட், இன்னொன்று வந்து கண்டினியூஸ். அப்போ இதில் கண்டினியூஸாக டிஸ்கிரிட்டாக பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க எக்ஸோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸோடைய வேல்யூ இங்கே ஈக்குவல் எங்கேயாச்சும் இருக்குதா? இல்லை. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிறதுனால இது கண்டிப்பாக இது கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ்ன்னு வந்தாலே இது என்ன ஃபங்க்ஷன் தான்? டென்சிட்டி ஃபங்க்ஷன். பாருங்கள் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களா? மாஸ் ஃபங்க்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா லெஸ் வந்தாலே என்னது? டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஓகே, அப்போ டென்சிட்டி ஃபங்க்ஷன் வெளியாச்சு. அப்போ ஃபஸ்ட் நம்ம சியோடைய வேலையை முடிச்சிடுமா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் நான் சியோடைய வேலைக்கு கண்டுபிடிக்க போகிறேன். ஹியர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறதுனால வாட் இஸ் த ஃபார்முலா? இன்டெக்ரல் -∞ to +∞ எஃப் ஆஃப் எக்ஸ் dx ஈக்குவல் டு 1. சரியாம்மா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்? இந்த ஃபங்க்ஷனை நம்பர் லைன் நம்ம மார்க் பண்ண போகிறேன். ஸோ ட்ரா த நம்பர் லைன் சார். இந்த நம்பர் லைனில் -∞ to +∞. நமக்கு இந்த ஃபங்க்ஷனில் மினிமம் வேல்யூ 1, மேக்ஸிமம் வேல்யூ 4. அப்போ என்ன பண்ணுங்க? இது 1 போட்டுக்குங்க, இங்கே 4 போட்டுக்குங்க. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்? c into x². மீதி உள்ள எல்லா இடத்துலையும் அதர்வைஸ். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? அப்போ மீதி உள்ள எல்லா இன்டர்வல்லையும் என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அப்போ இந்த இன்டெக்ரலை நான் மொத்தம் 3 பார்ட்டாக பிரிக்கேன். எப்படின்னா -∞ ஆரம்பித்து 1 வரைக்கும் போகணும், 1லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் போகணும், 4லேருந்து ஆரம்பித்து என்ன பண்ணணும்? ∞ வரைக்கும் போகலாமா? அப்போ எப்படி பிரிக்கணும் பாருங்கள். இன்டெக்ரல் -∞ to 1. ஓகே, இங்கே dx மட்டும் போட்டுக்குங்க. ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to 4. ஸோ 1 to 4 இங்கே dx மட்டும் போட்டுக்குங்க. ப்ளஸ் இன்டெக்ரல் 4 to ∞. ஸோ 4 to ∞ இங்கே dx போட்டுக்குங்க ஈக்குவல் டு 1. இப்போ இது கரஸ்பாண்டிங்கான ஃபங்க்ஷன் எழுதுவோமா? சரி, -∞ -1 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்? 0. அப்படி நம்ம இங்கே 0ன்னு போட்டுக்கலாமாப்பா? ஓகே, அடுத்து 1லேருந்து 4 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்? c into x². cx². 4லேருந்து ∞ என்ன ஃபங்க்ஷன்? 0. ஓகே தானம்மா? அப்போ இந்த 0ங்கிறது நம்ம கட் ஆயிருமாப்பா? இந்த 0னா தேவையில்லை, கட் ஆயிருமா? இது 0னா இந்த டோட்டல் ஆன்சர் 0 ஆயிருமா? இப்போ ரெண்டையும் விட்டுடலாமா? மீதி ரிமைனிங் ஆன்சர் என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சியை வெளியெடுத்துலாமாப்பா? அப்போ நீங்கள் சியை வெளியெடுத்தீங்கன்னா இன்டெக்ரல் 1 to 4 x² dx ஈக்குவல் டு 1 இருப்பாங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபர்தராக இதை வந்து இன்டெகிரேஷன் பண்ண போகிறேன். ஸோ இன்டெகிரேஷன் 11ல் படிச்சிருக்கோம், பார்த்துக்குங்க. சி அப்படியே வச்சுக்கோங்க. இன்ட்டு x² நீங்கள் இன்டெகிரல் பண்ணிங்கன்னா பவரில் 1 ஆட் பண்ணுவீங்களா? இப்போ எப்படி அதெல்லாம்? x³/3 அப்பர் லிமிட் 4 லோயர் லிமிட் 1. ஸோ இது வந்து மேலே வந்து போடணும், இது வந்து கீழே போடணும். ஓகே, இதுக்கு பேர் அப்பர் லிமிட் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் லோயர் லிமிட் சொல்லுவாங்க. ஸோ ஈக்குவல் டு 1. இப்போ இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்ன பண்ணணும்னா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? அப்பர் லிமிட்டே போடணும். அடுத்து மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போடணும். சரியா? அப்போ இந்த 3 வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருமா? அங்கே பாருங்கள், c/3 வெளியே எடுத்துட்டேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 4 போடுறேன். ஸோ 4³ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். 1³ ஈக்குவல் டு 1. சரிம்மா? அடுத்த ஸ்டெப்பில் c/3 இன்ட்டு 4³ ஆன்சர் 64 மைனஸ் 1³ 1 ஈக்குவல் டு ஆன்சர் 1. இதை இன்னும் நீங்கள் ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா எப்படி அதெல்லாம் பாருங்கள். c/3 இன்ட்டு ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 63 ஈக்குவல் டு 1. கட் பண்ணுமா? 1 டைம் 2 டைம் 1 டைம். அப்போ சியோடைய ஆன்சர் 1/21. அப்போ என்ன பண்ணியாச்சு? நம்ம சியோடைய ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. ஓகே தானேம்மா? அப்போ ஃபஸ்ட்டு சியோடைய வேலை புரியுதா இல்லையாம்மா? இது டென்சிட்டி ஃபங்க்ஷனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ராபபிலிட்டியோடைய ஃபார்முலாவே மாற்றிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து நம்பர் 1 என்ன கேட்டிருக்கான் பாருங்கள். நம்பர் 1 ப்ராபபிலிட்டி ஆஃப் 1.5 less than x less than 3.5 ஈக்குவல் டு இது எப்படி எழுதலாம்? ஸோ இது ஸ்மால் a, இது ஸ்மால் b. அப்போ என்ன ஃபார்முலா? இன்டெக்ரல் a to b f of x dx
இதுபடி நீங்கள் எப்படி எழுதலாம் இதை இன்டெக்ரல் ஏயோடைய ஆன்சர் யாருமா 1.5 பியோடைய ஆன்சர் 3.5 ஸோ இங்கே டிஎக்ஸ் போட்டுனா சரி 1.5லேருந்து 3.5 வரைக்கும் ஃபங்க்ஷன் யார் இங்கே பாருங்கள் 1லேருந்து 4 வரைக்கும் யார் இருக்காங்க cx². அப்போ 1க்கு அப்புறம் தான் 1.5 வரும் 4க்கு முன்னாடி தான் 3.5 வரும். அப்போ அந்த 1.5லேருந்து 3.5 யார் தான் ஃபங்க்ஷனு cx². அப்போ இங்கே cx² போட்டுக்கலாமாப்பா ஓகே தானே. இப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல c எடுத்துருங்க. c எடுத்துட்டிங்கன்னா x² இன்டெகிரல் பண்ணிங்கன்னா x³ 3. ஸோ அப்பர் லிமிட் யார் 3.5 லோயர் லிமிட் யார் 1.5 ஈக்குவல் டு சியோட ஆன்சர் யாருமா 1/21. அப்ளை பண்ணிட்டா 1/21 இன்ட்டு இந்த 3 வெளியே எடுத்துறேன் 1/3. இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் யார் 3.5 ஹோல் கியூப் மைனஸ் 1.5 ஹோல் கியூப் ஓகே தானேப்பா. இது மல்டிபிள் பண்ணி சொல்லிட்டீங்களா. ஸோ மல்டிபிள் பண்ணி வாட் இஸ் ஆன்சர் ஸோ 1/21 இன்ட்டு 3 ஆன்சர் 63 இன்ட்டு 3.5 the whole cube. What is the result? சொல்லுங்க பாபு. ஸோ இப்போ 3.5 the whole cube. What is the answer மா 42.875 minus 1.5 the whole cube என்ன சொல்லுவீங்க 3.375. ஸோ ரெண்டையும் கழிக்கணுமா. அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள் 1/63 இன்ட்டு ரெண்டையும் கழிச்சிங்கனாமா 39.5. இப்போ இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால மேலே இங்கே 10 ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ 10 நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 395 வந்துடுமா. கீழே 10 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 630 வந்துடுமாப்பா. இப்போ இந்த ரெண்டையுமே நீங்கள் 5 டேபிள் கட் பண்ணுங்கள். 5 டேபிள் கட் பண்ணுங்க என்ன வரும் சொல்லுங்கள் பாப்போம் 7. இது பேலன்ஸ் 4 இங்கே என்ன வரும் 9 டைம்ஸ். இங்கே கட் பண்ணுங்கப்பா 1 டைம். இது பேலன்ஸ் 1 2 டைம். இது பேலன்ஸ் 3 சொல்லுப்பா 6 டைம். அப்போ ஆன்சர் 79/126. ஸோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் ஓகேம்மா. இது ஃபஸ்ட்டு சம். அடுத்து செகண்ட் சம் என்ன கேட்க பாருங்கள் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 2 அப்படி தானேப்பா. பாருங்கள் சப்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படி தானேம்மா. சரி அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னது சார் ஏ இல்லை அப்படி தானே. அப்போ இருக்கிறதுலே ரொம்ப மினிமம் வேல்யூ யார் தான் -∞. ஓகே தானேம்மா. நான் என்ன பண்ணுறேன் இன்டெக்ரல் -∞ அதிகபட்ச வேல்யூ வரும் நமக்கு வந்து 2 வரும் சரியா. 2 நான் f(x) போடுறேன் f(x) × dx ஓகே. இப்போ நான் ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி மேலே இங்கே பாருங்கள். இந்த நம்பர் லைனில் -∞லேருந்து 1 வரைக்கும் ஒரு இன்டர்வல் 1லேருந்து 4 வரைக்கும் இன்டர்வல். ஆனால் இங்கே 1லேருந்து எது வரைக்கும் தான் நமக்கு வரும் பாருங்கள் மேக்ஸிமம் எது தான் 2. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதை ரெண்டாக பிரிக்கிறேன் ஈக்குவல் டு இன்டெக்ரல் -∞ to 1 சரியா ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to அதிகபட்சமாக 2 2 முடிச்சுக்கலாமா. ஸோ இங்கே dx போட்டுக்கிறேன் இங்கேயும் dx போட்டுக்கிறேன் -∞லேருந்து 1 வரைக்கும். ஸோ வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் இருக்குமா 0. 1லேருந்து 4 வரைக்கும் cx² 1லேருந்து 2 வரைக்கும் யார் தான் cx² தான். வெரி குட்பா. அப்போ என்ன பண்ணலாம் இங்கே சின்னு போட்டு 0 போட்டுக்கலாமா. இங்கே என்ன போட்டுக்கலாம் cx². அப்போ 0 இருக்கிறதுனால இந்த டோட்டல் ஆன்சர் நமக்கு என்ன ஆயிருமா கட் ஆயிருமாப்பா. அப்போ ரிமைனிங் எப்படி எழுதலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு சி எடுத்துருங்கம்மா. அப்போ இந்த இடத்துல x² இன்டெகிரல் பண்ணால் x³ 3. ஸோ அப்பர் லிமிட் யார் 2 லோயர் லிமிட் யார் 1 ஈக்குவல் டு இந்த 3 வெளியே எடுத்துருங்க அந்த சிக்கு வேல்யூ போட்டுருங்கம்மா. ஸோ 1/21 இன்ட்டு 1/3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா 2³ 8 மைனஸ் 1³ ஆன்சர் 1 வருமாப்பா ஈக்குவல் டு 1/63 இன்ட்டுங்க என்ன வரும் 7. ஸோ கட் பண்ண முடியுமாப்பா கட் பண்ணிங்கன்னா 1/9. ஸோ இதான் நமக்கு தேவையான செகண்ட் சப்டிவிஷனுடைய ரிசல்ட். அடுத்து மூணாவது சம் பாருங்கம்மா 3 less than x அடுத்துனா மூணாவது சப்டிவிஷன். மூணாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் 3 less than x அப்படி தானேம்மா. அப்போ இங்கே என்ன அர்த்தம் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ யார் 3 மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படி தானே ஈக்குவல் டு இன்டெக்ரல் 3 to ∞ f(x) into dx நம்ம போட்டுக்கலாம் சரி தானே. ஆனால் நமக்கு 3லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் ஒரே இன்டர்வலாக இல்லை. எப்படி இருக்குது பாருங்கள் நமக்கு 3ங்கிறது இங்கே நடுவில் இருக்குமா 3லேருந்து 4 வரைக்கும் போகணும் 4லேருந்து இப்படி நம்ம ரெண்டாக பிரிப்பீங்களா. அப்போ இது எப்படி பிரிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 3 to 4 into dx ப்ளஸ் இன்டெக்ரல் 4 to ∞ dx அப்படி தானேம்மா.
ஸோ 3 இருந்து 4 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் சி எக்ஸ் ஸ்கொயர். ஸோ கடைசி ஆன்சர் 0. அப்போ 0 வந்து டோட்டல் ஆன்சர் நமக்கு வந்து 0 பேருமா கட் பண்ணிடலாம். அப்போ இங்கே என்ன பண்ணுங்கள் சி எடுத்துடலாமா. சி எடுத்தா எக்ஸ் ஸ்கொயரை நீங்கள் இன்டெகிரல் பண்ணிங்கன்னா எக்ஸ் கியூபு பை 3. ஸோ அப்பர் லிமிட் யார் போடுவீங்க 4, லோயர் லிமிட் 3 போடுவீங்களா ஈக்குவல் டு சியோட ஆன்சர் 1/21. ஸோ இன்ட்டு 1/3. இப்போ என்ன பண்ணும் அப்பர் லிமிட் 4 கியூபு மைனஸ் 3 கியூபு ஈக்குவல் டு 1/63 இன்ட்டு 4 கியூப் பண்ண என்னமா வரும் 64 மைனஸ் 3 கியூபு 27. ஸோ ரெண்டையும் கழிங்கம்மா என்ன வரும் ஆன்சர். ஸோ டிவைடில் 63பா. ஸோ வாட் இஸ் த நியூமரேட்டர் 37. ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். எக்ஸாம்பிள் 11.12 என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பி த ரேண்டம் வேரியபிள் வித் அ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன் இது டென்சிட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே என்ன சிம்பிள் இருக்குது லெஸ் தென் அண்ட் ஈக்குவல் சிம்பிள் இருக்குது அப்படி தானேப்பா. இப்போ என்ன கிடையாது இங்கே வந்து ஈக்குவல் சிம்பிள் கிடையாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா லெஸ் தென் கொடுத்துருக்கிறதுனால இது வந்து கண்டினியூஸ். அப்போ கண்டினியூஸ்னாலே நமக்கு என்ன வரணும் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் வரணும். சரி இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் எஃப்எஃப்எஸ் கேட்டிருக்காங்க அப்படி தானே. அப்போ இந்த இடத்துல ஃபார்முலா வந்து எப்படி எழுத போகிறோம் பாருங்கள் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஆனால் இது வந்து மாஸ் ஃபங்க்ஷன்னா வேறு மாதிரி அவுட்புட்டும் இது வந்து டென்சிட்டி ஃபங்க்ஷன்னா எப்படி எழுதணும் இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் டி இன்டு டிடின்னு போடணும். ஓகேவா. அப்போ அப்படி நம்ம ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர் லைன் போட்டு என்ன பண்ணுறேன் ரெண்டாக பிரிக்கிறேன் பாருங்கள். ஒரு நம்பர் லைன் போட்டேன். இந்த நம்பர் லைனில் இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி பார்த்துட்டே வாங்கம்மா மைனஸ் இன்ஃபினிட்டி மேக்ஸிமம் வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இங்கே என்னென்ன பிரேக்கிங் பாயிண்டாக இருக்குது பார் 1 இருக்குது. ஸோ 1 அடுத்த வேல்யூ 2 இருக்குது 2 அடுத்த வேல்யூ 3 இருக்குது 3 இதை தாண்டுனா நமக்கு இன்ஃபினிட்டி தான் அப்படி தானேப்பா. சரி இப்போ என்னென்ன இன்டர்வல்லாம் வருதுன்னு பார்த்தோன்னா 1லேருந்து 2 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் எக்ஸு மைனஸ் 1 2லேருந்து 3 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் மைனஸ் எக்ஸு ப்ளஸ்ஸு 3 அண்ட் அதர்வைஸ்னால் 1 விட கம்மியாக இருந்தாலும் அதர்வைஸ் தான் 3 விட அதிகமாக இருந்தால் அதர்வைஸ் தான். அப்போ ஆன்சர் என்ன ஃபங்க்ஷன் 0 தான் நமக்கு என்னவாக இருக்கும் ஃபங்க்ஷனாக இருக்கும். இப்போது இந்த எக்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னா எக்ஸுங்கிறது பர்ஃபெக்ட் வேல்யூ கிடையாது. எக்ஸுங்கிறது ஒவ்வொரு இன்டர்வலாக எடுக்க போகிறோம். அப்போது நமக்கு டோட்டலாக எத்தனை இன்டர்வல் இருக்குதுன்னா பாரு இது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 இது ஃபஸ்ட் இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 இது செகண்ட் இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் யாருன்னு பார்த்தோன்னா 2 to 3 இது தேர்ட் இன்டர்வல். அடுத்த இன்டர்வல் யாருன்னு பார்த்தோன்னா நமக்கு 3 to infinity இது ஃபோர்த் இன்டர்வல். நம்ம டோட்டலாக 4 இன்டர்வலில் அந்த எக்ஸ் எடுக்க போகிறோம் சரியா இல்லையா. அப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட் எப்படி போடணும் அது முக்கியம். ஒன்று அந்த ப்ராக்கெட் என்ன பண்ண இங்கே போட்டு காட்டுற மாதிரி பாரு செகண்ட் இன்டர்வல் பாரு. இப்போ இந்த செகண்ட் இன்டர்வல் 1க்கு ஈக்குவல் இருக்குதா. அப்போது இந்த இடத்துல எப்படி போட போகிறோன்னா ஸோ 1 2 இங்கே 2 இங்கே 3 இங்கே 3 இங்கே இன்ஃபினிட்டி இங்கே என்ன போடுறேன் மைனஸ் இன்ஃபினிட்டி 1 போட்டேன். எப்படி ப்ராக்கெட் போடணும் அதுதான் முக்கியம். எப்படி ப்ராக்கெட் போட போகிறோன்னா இங்கே பாரு எக்ஸ் மைனஸ் 1ங்கிறது 1ல் இருந்து ஆரம்பித்து 2 வரைக்கும். அப்போ இந்த 1க்கு ஈக்குவல் போட்டிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 1லேருந்து 2 வரைக்கும் இங்கே க்ளோசிங் ப்ராக்கெட் இங்கே 2க்கு ஈக்குவல் இல்லை. அப்போ என்ன வரும் இங்கே வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் வந்துடும். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட் பண்ணி வாட்டில் மாற்றி சும்மா ரவுண்ட் ப்ராக்கெட்டாக போடக்கூடாது தப்பு போட்டுருவாங்க சரியா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2க்கு ஈக்குவல் இருக்குதா இல்லையா. அப்போ 2க்கு க்ளோஸ் ப்ராக்கெட் 3க்கு வந்து ரவுண்ட் ப்ராக்கெட். அப்போ இந்த இடத்துல 3 இல்லைனா இங்கே தானே இருக்கணும். அப்போ இங்கே 3க்கு எப்பவுமே என்ன ப்ராக்கெட் தான் வரும் க்ளோஸ் ப்ராக்கெட். ஏன்னா 3 இங்கே கிடையாது 3 இங்கே இல்லைன்னா அந்த அடுத்த இன்டர்வல் தான் அப்படி தானே. அப்போ எப்பவுமே இன்ஃபினிட்டி வந்தாலும் நமக்கு ரவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் இன்டர்வல் தான். இங்கே 1 வந்து இங்கே இருக்கிறதுனால 1 இங்கே இருக்காது. அப்போ இங்கேயும் ரவுண்ட் ப்ராக்கெட் தான் இங்கேயும் ரவுண்ட் ப்ராக்கெட் தான். ஓகே அப்போ இந்த ப்ராக்கெட் புரிஞ்சிச்சாப்பா இந்த ப்ராக்கெட் புரிஞ்சிச்சா. ஓகே இப்போ ஒவ்வொன்றா எழுத போகிறோம் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் நம்பர் 1 நான் ஏன்னு வச்சுக்கோங்க கேஸ் நம்பர் 1 என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸோடைய ஆன்சர் எங்கே இருக்குன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 1. ஸோ அந்த ப்ராக்கெட்டை பார்த்துக்கும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ எங்கே இருக்குதுன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது சரியா. அப்போ ஃபார்முலா அப்படி எப்படி எழுத போகிறேன் பாரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதுதான் ஃபார்முலா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸு எஃப் ஆஃப் டி இன்டு டிடி ஃபார்முலா எழுதியாச்சு. இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் நல்லா பாரு இதான் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படி தானே. இங்கே எக்ஸு
அப்போ இந்த எக்ஸுங்கிறது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும் அப்படின்னா அப்போ மைனஸ் இன்ஃபினிலேருந்து 1 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் 0. அப்போ இந்த எக்ஸுங்கிறது எங்கே இருக்குது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்துச்சுன்னா வாட் இஸ் த ஆன்சர் சொல்லுப்பா 0 தானே வரும் இந்த ஃபங்க்ஷன் 0 தானே வரும் 0 தான் வருமாப்பா அப்போ இன்ட்டு டிடி அப்போ 0 இருந்தால் வாட் இஸ் த ஆன்சர் 0. சொல்கிறது புரிஞ்சுக்க முடியுதாப்பா எப்போ இந்த ஃபங்க்ஷன் இந்த எக்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னா பாருங்கம்மா இந்த எக்ஸுங்க எங்கே இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் 1க்கும் நடுவில் இருக்குதுமா இன் பிட்வீன் அதாவது நடுவில் இல்லைன்னா ரெண்டுக்கும் இடையில ஓகேவா இன் பிட்வீனில் இருக்குது சரியா அப்படி தான் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட் ஒவ்வொரு கேஸாக இருக்கும் கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்போ இங்கே இருக்க சொல்ல மைனஸ் இன்ஃபினிலேருந்து 1 வரைக்கும் 0னா மைனஸ் இன்ஃபினிலேருந்து எக்ஸ் வரைக்கும் என்னவாக தான் இருக்கும் 0வாக தான் இருக்கும். அடுத்து செகண்ட் கேஸ் போவோமா செகண்ட் கேஸ் பாருங்கள் கேஸ் நம்பர் 2 பி யார் எக்ஸு பிலாங்ஸ் டு 1ல் இருந்து 2 வரைக்கும். இப்போ எக்ஸு எங்கே இருக்க போகுதுன்னா எக்ஸ் இப்போ இங்கே இல்லை எங்கே இருக்க போகுது இங்கே 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது. அப்போ இந்த கேபிட்டல் எஃப்எக்ஸ் எப்படி மாறப்போகுது பாரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிலேருந்து எக்ஸ் வரைக்கும் போகணுமா அப்பார் மைனஸ் இன்ஃபினிலேருந்து எக்ஸ் வரைக்கும் போகிறாந்தா அங்கே யார் பிரேக்கிங் பாயிண்டாக இருக்காங்க 1. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இது ரெண்டாக பிரிக்க போகிறேன் முதலே மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 1 to x போகலாமாப்பா சொல்கிறது புரியுதாமா அப்போ எப்படி எழுத பாரு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் தான் போடணும் நான் மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் வரைக்கும் ஒரே இன்டர்வலாக இல்லை விளங்குதா இல்லையா நடுவில் 1ங்கிறது பிரேக்கிங் பாயிண்டாக இருக்குது அதனால் மைனஸ் இன்ஃபினிலேருந்து 1 வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ப்ளஸ் இன்டகிரல் 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் ஃபங்க்ஷன் ஸோ இங்கேயும் டிடி தான் இங்கேயும் டிடி தான் ஏன்னா ஃபங்க்ஷன் டிடி தான் எடுத்திருக்கோம் அப்படி தானே சரி இப்போ மைனஸ் இன்ஃபினிலேருந்து 1 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் நம்ம இங்கே 0ன்னு போட்டுக்கலாமா அடுத்து 1லேருந்து 2 வரைக்கும் யார் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 1 அதே போல் 1லேருந்து எக்ஸ் வரைக்கும் யார் ஃபங்க்ஷனு எக்ஸ் மைனஸ் 1 ஆனால் இங்கே மெயினாக உங்களுக்கு டீன்னு எடுத்துருக்கோமா இல்லையா அப்போ இதை டீயாக மாத்திரம் இருந்தால் டி மைனஸ் 1 சொல்லலாமா பார்த்து சொல்லுப்பா டி மைனஸ் 1 சொல்லலாமாப்பா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது இல்லை இப்போ ஃபங்க்ஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் போடுவேன் எஃப் ஆஃப் டீனா டீன்னு போட்டுக்கணும் அவ்வளோதான் சரியா இல்லையா புரியுதா இல்லையாம்மா சரி இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் என்னவா போயிடும் 0 அது விட்டுடலாம் அடுத்து செகண்ட் ஆன்சர் இப்போ டி மைனஸ் 1 ஹோல் பவர் 1 வச்சுக்குவோம் இப்போ இதை இன்டர் பண்ண எப்படி எழுதுவேன் டி மைனஸ் 1 ஹோல் பவர் 2/2 அப்பர் லிமிட் யாருமா போடுவீங்க எக்ஸு லோயர் லிமிட் யார் போடுவீங்க 1 போட்டுடலாமா ஈக்குவல் டு வச்சு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவீங்களா அப்பர் லிமிட் போட்டிங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 whole square by 2 minus இங்கே போடுவேன் 1 minus 1 the whole square by 2 அப்போ இந்த டோட்டல் ஆன்சர் என்ன போயிடும் 0 and what is the remaining answer x minus 1 the whole square by 2 so இதுதான் நமக்கு செகண்ட் கேஸில் வரக்கூடிய ஆன்சர் புரியுதா இல்லையாம்மா இல்லைங்க அந்த எக்ஸ் எங்கே இருக்குதோ அதை பார்த்து என்ன நம்ம வந்து ஒவ்வொரு இன்டர்வலாக பிரிக்கணும் செகண்ட் இன்டர்வல் இருந்தால் 2 இன்டர்வலாக பிரியும் ஓகேவா இப்போ அடுத்து பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் மூணாவது கேஸ் சி எக்ஸ் பிலாங்ஸ் டு இப்போ எக்ஸ் எங்கே இருக்க போகுது 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்க போதா பாருங்கள் 2,3 இப்போ எக்ஸ் எங்கே இருக்க போகுதுன்னா மூணாவது இன்டர்வல் எக்ஸ் எங்கே இருக்க போகுது இப்போ இந்த இடத்துல 2க்கும் 3க்கும் நடுவில் எடுத்துக்கலாமா சரி இப்போ ஃபார்முலா என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் வரைக்கும் தான் போகணும் ஆனால் அங்கே எத்தனை பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது 1 ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் 2 ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அப்போ எத்தனை இன்டர்வலாக பிரிப்பா டோட்டலாக 3 அப்போ எப்படிலாம் எழுத நீ பார்த்து வந்து நம்பரையும் பார்த்து சொல்லி எப்படி எழுதலாம் சொல்லி பார்ப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் பார்த்து சொல்லுங்கம்மா எப்படி எழுதலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 to 2 2 to x ஓகே வெரி குட்மா எப்படி எழுதலாம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1 ப்ளஸ் இன்டகிரல் 1 to 2 ப்ளஸ் இன்டகிரல் 2 to x ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வந்து டிடி தான் அப்படி தானேம்மா டிடி சரி ஃபஸ்ட்டு கேஸில் பாருங்கள் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் 0 அப்போ இந்த 0 போட்டுக்கலாமா செகண்ட் இது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 1 டீக்கு மாற்றுங்க எப்படி எழுதலாம் டி மைனஸ் 1 அடுத்து இது நீங்கள் டீக்கு மாற்றுங்க எப்படி எழுதலாம் மைனஸ் டி ப்ளஸ் 3 ஓகே தானேம்மா ஓகே அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் நமக்கு என்ன பேர் நமக்கு வந்து 0 அப்படி அப்படி தானேம்மா ஃபஸ்ட்டு கேஸ் நமக்கு 0 இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் இன்டர்வல் பண்ணுவோமா இப்போ இங்கே ஹோல் பவர் 1 வச்சுக்கோம் அப்போ எப்படி எழுதலாம் நீ சொல்லுங்கள் பார்ப்போம் வாட் இஸ் ஆன்சர் டி மைனஸ் 1 the whole square by 2 so what is the upper limit lower limit 2 1 ஓகே தானேம்மா ப்ளஸ் இங்கே பண்ண சொல்ல மைனஸ் டி இருக்குதுப்பா மைனஸ் டி
அப்போ -t + 1 the whole +3 the whole power 2/2 into tக்கு முன்னால என்ன இருக்குது மைனஸ் இருக்குனால இங்க மைனஸ் போட்டுக்கலாமா so what is the upper limit lower limit x 2 ஓகே தானேமா இப்போ இந்த t க்கு பதிலா இந்த 2 இந்த 1 அப்ளை பண்ணுவோமா இங்க t க்கு பதிலா x 2 அப்ளை பண்ணுவோமா அப்ப எப்படி மாறுது பாருங்க ஈக்குவல் டு இங்க 2 போடுங்க 2 - 1 1 ஸ்கொயர் பண்ணா அப்போ 1/2 மைனஸ் 1 -1 அப்போ ஓகே அப்பர் லிமிட் லோயர் லிமிட் முடிஞ்சாமா ஸோ அடுத்து ப்ளஸ்ஸுமா ப்ளஸ் இங்கே எக்ஸ் போடுங்க -x + 3 the whole square by -2 minus half இங்கே 2 போடுங்கம்மா -2 அப்படியே 2 போட்டால் -2 இங்கே 3 அப்போ ஆன்சர் 1/-2 ஓகே 1/-2 அப்போ ஒன்றுக்கு தான் ஸ்கொயர் வரும் அப்படி தானேம்மா ஒன்று ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம் ஒன்றுக்கு ஸ்கொயர் ஓகேவா ஒன்று வச்சு இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் யார் டவுட் இருந்தால் கேட்டுக்கப்பா ஓகேவா இதை ஃபர்தராக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க எப்படி எழுதலாம் 1/2 இந்த 0 போயிடும் ப்ளஸ் இது எப்படி எழுதலாம் -x + 3 the whole square by -2 இதை நீ சிம்பிளிஃபிகேஷன் பண்ண என்னமா வரும் இதோட ஆன்சர் ப்ளஸ்ஸாக போயிருமா ப்ளஸ்ஸு 1/2 ஓகேவா சரி இது ஒரு ஹாஃப் கூட்டினா 1 இந்த மைனஸ் நேரம்லாம் கொடுத்துருவோமா அப்போ ஆன்சர் -x + 3 the whole square by 2 ஸோ இதுதான் நமக்கு தேவையான மூணாவது இன்டர்வலுடைய cumulative distribution function ஓகே ஆன்சர் இதோட நிப்பாட்டினா நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து ஃபர்தராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத போகிறேன்னா என்ன பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம் ஸோ நாலாவது இன்டர்வல் யார் 3 to infinity ஓகே தானேம்மா ஏன் டவுட் கிடையாது இல்லாமல் ஓகே நாலாவது கேஸ் டி இப்போ அதான் இந்த சம் கொஸ்டின் ஓகேவா டி x belongs to 3 to infinity இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட் இங்கே என்ன பண்ணுறது நமக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும் சரி இப்போ எக்ஸ் இங்கே இருக்குதா இப்போ எக்ஸோடைய வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இன்டர்வல் இல்லாமல் எங்கே உட்காந்துருக்காங்க நாலாவது இன்டர்வலில் உட்காந்துருக்காங்க அப்போ நாலாவது இன்டர்வல் உட்காந்தா -∞ எக்ஸ் வரைக்கும் நம்ம டோட்டலாக 4 இன்டர்வலாக பிரியுமா அப்போ எப்படிலாம் பிரிங்க பார்த்து ஹெல்ப் பண்ணுறியா சொல்லி எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்ப்போம் நீங்களே ஆன்சர் பண்ணுங்கம்மா ஸோ கேபிட்டல் f of x ஈக்குவல் டு எல்லாம் சேர்ந்து ஆன்சர் பண்ணுமா இன்டெக்ரல் -∞ to 1 ப்ளஸ் இன்டெக்ரல் 1 to 2 ப்ளஸ் இன்டெக்ரல் 2 to 3 ப்ளஸ் இன்டெக்ரல் 3 to x ஸோ எல்லாமே இங்கே டிடின்னு போட்டுக்கலாமாப்பா எல்லாமே இங்கே டிடின்னு போட்டுக்கலாமா சரி இப்போ ஆன்சர் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எதுமா 0 செகண்ட் ஃபங்க்ஷன் t + 1 x + 1 டீன்னு மாற்றணும் அடுத்து தேர்ட் ஃபங்க்ஷன் -t + 3 சாரி t - 1ஆமா சாரி t - 1 சாரிம்மா நான் ப்ளஸ் போட்டேன் t - 1 ஓகே தேங்க்யூ பட் t - 1 ஸோ லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது 0 இப்படி நம்ம கடைசி 0 தானே அப்போ ஃபஸ்ட்டு இதுவும் 0னா கேன்சல் பண்ணிடலாம் லாஸ்ட் கேன்சல் பண்ணிடலாமா ஓகே இப்போ இன்டர்வல் பண்ணுவோமா ஈக்குவல் டு ஆன்சர் பண்ணுங்கம்மா t - 1 whole square by 2 ஸோ அப்பர் லிமிட் யாருமா 3 லோயர் லிமிட் 2 அப்படிதானே வெரி குட் 2 1 ஸோ அப்பர் லிமிட் என்ன வரும் 2 வரும் லோயர் லிமிட் 1 வரும் சரிம்மா அடுத்தது தான் 3 2 வரும் ஓகேவா ப்ளஸ் இதை பண்ணுங்கள் -t + 3 the whole square by 2 into -1 ஸோ அப்பர் லிமிட் யாருமா வருவாங்க 3 லோயர் லிமிட் 2 ஓகேவா இப்போ அப்பர் லிமிட் அப்படி பண்ணிடுவோமா ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2 போடுமா 2 - 1 1 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸோ 1/2 மைனஸ் 1 போட்டால் 0 அப்போ ஃபஸ்ட் இது முடிஞ்சிச்சா ப்ளஸ் அடுத்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு 3 போடு -3 + 3 0 வேலை முடிஞ்சிச்சு இப்போ இங்கே 2 போட்டா 1 ஸ்கொயர் பண்ணா 1 அப்போ ஆன்சர் என்ன வரும் -1/2 ஸோ இங்கே வந்து நமக்கு மைனஸ் அப்படி தானே பண்ணேன் அடுத்து லோயர் லிமிட் மைனஸ் போட்டுருவீங்களா இப்போ இங்கே 2 போடுங்க 2 போட்டால் என்ன கிடைக்கணும் 1 வருமா 1 ஸ்கொயர் பண்ணா 1 அப்போ ஆன்சர் 1/-2 ஓகே தானேம்மா ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது 1/2 மட்டும் இருக்கும் அப்போ இந்த மைனஸ் என்ன போயிடும் ப்ளஸ் 1/2 வந்துடுமா ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் 1 ஓகே தானேப்பா அப்போ இது எல்லா இதையும் சேர்த்து என்ன பண்ணும் ஒரு இன்டர்வலாக எழுத போகிறேன் கவுண்ட் செய்வாங்க இது இன்டர்வலாக எழுதலாம் அப்படி எழுதலாம் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து டேபிள் மாதிரி போடலாம் இது வந்து கண்டினியூஸ்னால டேபிள் போடக்கூடாது சரியாப்பா இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்துட்டே வாங்க கேபிட்டல் f of x உடைய ஆன்சர் டோட்டலாக நமக்கு எத்தனைக்கு இதாக பிரியுது 4 தான்
ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன வருது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏயோட ஆன்சர் இருக்குது 0. ஃபஸ்ட்டு ஆன்சர் 0. செகண்ட் ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கம்மா, x minus 1 whole square by 2. பாருங்கள் செகண்ட் ஆன்சர் x minus 1 whole square by 2. தேர்ட் ஆன்சர் 1 minus x plus 3 whole square by 2. செக் பண்ணிக்கங்கம்மா, 1 minus x plus 3 whole square by 2. லாஸ்ட் ஆன்சர் என்னமா இருக்குது 1. ஓகேவா, அப்போ டோட்டல் 4 இன்டர்வலாக பிரியுதா, இது கரஸ்பாண்டிங் என்ன பண்ணணும், அதுக்கு இன்டர்வல் எழுதணும். x belongs to minus infinity 1. ஓகேவா, அடுத்து x belongs to என்ன வரும் 1, 2. அடுத்து x belongs to 2, 3. இங்கே கடைசி இது x belongs to 3, infinity. ஸோ இதான் நமக்கு தேவையான cumulative distribution function. ஸோ இதோட இன்னும் சம் முடியலை. அடுத்து என்ன இருக்காங்க, செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன கேட்டிருக்காங்க, சப்டிஷன் 2 என்ன கேட்டிருக்காங்கம்மா, ப்ராபர்ட்டி ஆஃப் 1.5 less than or equal to x less than or equal to 2.5. ஓகே தானம்மா, ஓகே தானம்மா, இது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா படிக்க போகிறோம். நமக்கு எப்போ வந்து கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரியுமோ, மேலே வந்து கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை போன சம்மில், நமக்கு இப்போ என்ன பண்ணிட்டோம், கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. எப்போ வந்து நமக்கு கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரியுமோ, அப்போ இந்த ப்ராபபிலிட்டியோடைய வேல்யூவை இந்த கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சு ஈஸியாக பண்ண முடியும். என்ன ஃபார்முலா, அதே தான் பாருங்கள், P of A less than or equal to x less than or equal to B. இங்கே ஈக்குவல் டு வரலாம், ஈக்குவல் டு வராமல் இருக்கலாம், எப்படினாலும் போடணும். ஓகேவா, இதில் இதான் லார்ஜர் வேல்யூ, இது மினிமம் ஸ்மாலர் வேல்யூனால இது கேபிட்டல் எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏன்னு எழுத முடியும். இது வந்து நமக்கு கிமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இப்படி பண்ண முடியும். நம்ம கிமுலேட்டிவ் தெரியுதா இல்லையா, அப்போ இது எப்படி பிரிக்கலாம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் எஃப் ஆஃப் 2.5 மைனஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் 1.5 போட்டுக்கலாமா. சரி, அப்போ இந்த 2.5 இந்த 1.5 இந்த இன்டர்வல் எங்கே இருக்குது பாருங்கள், 2.5 எங்கே இருக்கும், 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்குமா. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாமா, இந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் 2.5 போட்டுருவோமா. அப்போ ஈக்குவல் எப்படி எழுதலாம் பாருங்கள், 1 minus 2.5, இங்கே மைனஸ் இருக்குன்னா minus 2.5 + 3 whole square by 2 மைனஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ப்ராக்கெட் போடுங்க, மைனஸ் 1.5 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குமா. அப்போ இங்கே இந்த இன்டர்வல் எடுத்துக்குமா, ஆன்சர் 1.5 minus 1 the whole square by 2. ஸோ இது செகண்ட் ப்ராக்கெட். ஓகே தானம்மா. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ண போகிறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க. ஹெல்ப் பண்ணிட்டே வா. 1 மைனஸ் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 0.5 0.5 ஸ்கொயர் பண்ணா 0.25 by 2. ஓகே தானம்மா. மைனஸ் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 0.5 0.5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.25 by 2 ஈக்குவல் டு 1 மைனஸ் ரெண்டுமே சேமாக இருக்கனால 0.50 by 2ன்னு போட்டுடலாமா. இதை கட் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் 0.25. ஸோ ரெண்டையும் நீங்கள் கழிச்சிங்கன்னா 0.75. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ரிசல்ட். எக்ஸாம்பிள் சம் 11.14 என்ன கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சம்மில் வந்து ஸ்மால் எஃப்எஃப்எஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்மால் எஃப்எஃப்எஸ் என்ன பேருன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பேர். ஸோ இப்போ டென்சிட்டின்னு சொல்றதுக்கான காரணம் இங்கே பாருங்கள், ஈக்குவல் இருக்காது, லெஸ் தென் என்ன இருக்கிறதுனால நம்மளுடைய இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொன்னாலே இந்த ஸ்மால் எஃப்எஃப்எக்ஸை நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் தான் சொல்லி ஆகணும். சரி, அவன் என்ன கேட்குறான், நம்பர் 1 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். சரியாமா, அப்போ ஆரம்பிக்கலாமா. அப்போ நம்பர் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஆனால் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி இன்டு டிடி. ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா, சரி தானே. சரி, அப்போ என்ன பண்ண போகிறோம், இது நம்பர் லைன் நம்ம பிரிக்கணும். ட்ரா த நம்பர் லைன். இந்த நம்பர் லைனில் மினிமம் வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, மேக்ஸிமம் வேல்யூ வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதில் நமக்கு என்னென்ன பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குது, 1 இருக்குது 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்க, இங்கே 1 போட்டுக்குங்க, இங்கே வந்து நீங்கள் 5 போட்டுக்குங்க. இப்போ 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, கே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. அதர்வைஸ்னா 1ஐ விட கம்மியாக இருந்தாலோ 1ஐ விட அதிகமாக நம்ம வந்து 0ன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அப்போ இந்த இடத்துல நம்ம கியூமுலேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இங்கே மொத்தம் 3 இன்டர்வலாக இருக்கிறதுனால 3 கேஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்ல இருந்து 1 வரைக்கும், செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 5 வரைக்கும், தேர்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா? நம்ம இப்போ இன்டர்வல் மேக் பண்ணுற பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 1 இது ஒரு இன்டர்வல், அடுத்து 1 கமா 5 இது ஒரு இன்டர்வல், அடுத்து 5 கமா இன்ஃபினிட்டி இது ஒரு இன்டர்வல். இப்போ இந்த இடத்துல பிராக்கெட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ கிவன் f of x இருக்கா இல்லையா, ஸ்மால் f of x, இந்த ஸ்மால் f of xல இங்க 1க்கு ஈக்குவல் இருக்குது, 5 ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த 1க்கும் 5க்கும் என்ன பண்ணுவாங்க, நீங்க வந்து ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டுருங்க. அப்போ 1 இங்க வந்ததுனால 1 இந்த இன்டர்வல்ல வராது, 5 இங்க வந்ததுனால 5 இந்த இன்டர்வல்ல வராது. அப்போ ரெண்டுமே ரவுண்ட் பிராக்கெட். எப்பவுமே இன்ஃபினிட்டி இருந்தாலே அங்க என்ன பிராக்கெட் தான் நமக்கு வந்து ரவுண்ட் பிராக்கெட் தான் வரும். சரிதானமா? இப்போ ஒவ்வொரு இன்டர்வல் எடுக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் யாரு? x belongs to minus infinity comma 1. சரிமா? இப்போ x உடைய ஆன்சர் நமக்கு எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம x உடைய வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இருக்குது. அப்ப நான் x இங்க வச்சுக்கிறேன். அப்ப நமக்கு ஃபார்முலா அப்படி எழுத போறேன். ஸோ கேபிட்டல் f of x is equal to integral minus infinity to x. அப்படிதானே? minus infinity to so x. ஓகே தானேமா? இப்போ இந்த இடத்துல மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 வரைக்கும் வாட் இஸ் த ஃபங்க்ஷன்? 0. அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து x வரைக்கும் என்னவா தான் இருக்கும்? 0வா இருக்கும். அப்ப இங்க 0 into dt ன்னு போடலாமா? நான் டைரக்டா ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். அப்ப 0 இருக்கிறதுனால இங்க டோட்டல் ஆன்சர் என்னவா போய் நமக்கு வந்து 0வா போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் இன்டர்வல் முடிஞ்சிச்சா? அடுத்து செகண்ட் இன்டர்வல் போமா? சோ செகண்ட் இன்டர்வல் பாத்தீங்கன்னா b x belongs to இப்போ எங்க இருக்க போகுது? 1க்கும் 5க்கும் இன் பிட்வீன்ல இருக்கு போகுது. 1 கமா 5. இப்போ இந்த x ஓட வேல்யூ எங்க இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல இருந்து எங்க போறாங்க? செகண்ட் இன்டர்வலுக்கு போறாங்க. அப்போ நமக்கு ஃபார்முலா படி மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து x வரைக்கும் போணுமா இல்லையா? நான் டைரக்டா ஆன்சர் வந்து கவுண்ட் செய்வாங்க. சோ கேபிட்டல் f of x equal to ஃபார்முலா மைனஸ் இன்ஃபினிட்டி டு x. அப்ப நமக்கு இங்க யார் பிரேக்கிங் பாயிண்ட் இருக்காங்க? 1ங்கிறது பிரேக்கிங் பாயிண்ட் இருக்காங்க. அப்ப இது ரெண்டு இதா பிரியுமா இல்லையா? அப்ப எப்படி எழுதலாம்? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு எதுமா பிரியும்? 1 1. சோ பிளஸ் இன்டெகிரல் 1 டு எங்க போகும்? x வரைக்கும் போகும். அப்ப இங்க 1ல இருந்து நமக்கு x வரும். ஓகே தானேமா? 1ல இருந்து நமக்கு என்ன வரும்? x வரும். அப்ப இங்க வந்து நமக்கு dt, இங்க நமக்கு dt. சரி தானேமா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? நமக்கு 0வா இருக்கும். செகண்ட் இதுல வாட் இஸ் தி ஃபங்க்ஷன்? நமக்கு என்ன பண்ணலாம்? k ன்னு போட்டுக்கலாம். அப்படி தானேப்பா? செகண்ட் இதுல என்ன k ன்னு போட்டுக்கலாம். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் 0வா போயிருமா? அப்ப இந்த டோட்டல் ஆன்சர் என்னவா போயிடும்? 0வா போயிடும். இப்போ இந்த இடத்துல kங்கிறது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துடலாம். சோ k அப்ப இன்டெகிரல் dt இருக்கும். dt என்ன பண்ண நமக்கு என்னமா வரும்? t வருமா? சோ அப்பர் லிமிட் யாருமா இருக்காங்க? x. லோயர் லிமிட் யாருமா இருக்காங்க? 1. சோ இத அப்ளை பண்ணீங்கன்னா k into x minus 1. இது செகண்ட் கேஸோட ரிசல்ட். சரி தானேமா? இப்போ தேர்ட் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் கேஸ் என்னமா இருக்குது? c. சோ c ஓட ஆன்சர் எங்க இருக்கு? 5க்கும் இன்ஃபினிட்டில போலாமா? அப்ப x belongs to 5 கமா இன்ஃபினிட்டி. இப்போ x ஓட ஆன்சர் எங்க இருக்குதுன்னா செகண்ட் இன்டர்வல்ல இருந்து நமக்கு எங்க போறாங்க? தேர்ட் இன்டர்வலுக்கு போறாங்க. அப்ப நமக்கு தேர்ட் இன்டர்வல் போனா இங்க இன்டர்வல் வந்து 3 பார்ட்டா பிரியுமா இல்லையா? எப்படி பிரிய போகுது? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 வரைக்கும், 1ல இருந்து 5 வரைக்கும், 5ல இருந்து x வரைக்கும் போமாப்பா? இது எப்படி எழுதலாம் பார்த்தனா சோ கேபிட்டல் f of x equal to integral minus infinity to 1 plus integral 1 to 5 plus integral 5 to x. சரியாமா? சோ இப்போ எல்லா இதுக்கு என்ன பண்ணனும்? dt போட்டுக்கலாமா? சோ dt ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்? 0. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 0. அடுத்து 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன்? kங்கிறது ஃபங்க்ஷன். அடுத்து 5ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு 0ன்னா 5ல இருந்து x வரைக்கும் என்னவா தான் இருப்பாங்க? 0வா தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இதுவும் 0, லாஸ்ட் இதுவும் 0. அது என்ன பண்ணலாம்? நமக்கு தேவைப்படாது, விட்டுறலாம். சோ மீதி ரிமைனிங் யார் இருக்காங்க? k வெளிய எடுத்துங்க. k வெளிய எடுத்தாங்க என்னமா இருக்குது? dt. சோ இன்டெகிரல் dt னா நமக்கு வந்து t வரும். சோ அப்பர் லிமிட் நமக்கு 5, லோயர் லிமிட் 1. அப்போ k இந்த அப்பர் லிமிட் போடுங்கன்னா 5 minus 1 ஆன்சர் வரும் 4k ன்னு வரும். சரியாமா? அப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு? கேபிட்டல் f முடிச்சாச்சா? அப்போ நம்ம கேபிட்டல் f ஆன்சர் எழுத போறோம். பாத்துட்டே வாங்க. கேபிட்டல் f of x ஓட ரிசல்ட்
கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டோட்டலாக 3 கேஸாக பிரியுது அப்படி தானேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு கேஸோட ஆன்சர் 0. செகண்ட் கேஸோட ஆன்சர் k இன்டு எக்ஸ் மைனஸ் 1. தேர்ட் கேஸோட ஆன்சர் நமக்கு என்ன வருது 4k. அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான கரஸ்பாண்டிங் இன்டர்வல் எழுதிக்கலாமா. அப்போ x belongs to minus infinity, 1, x belongs to 1, 5, x belongs to 1, plus infinity, 5, plus infinity. ஸோ இதான் நமக்கு தேவையான கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஆனால் இந்த இடத்துல கேக்கு பதிலாக வேல்யூ கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணணும். அப்போ கேக்கு பதிலாக வேல்யூ கண்டுபிடிக்கிறா இருந்தால் அவன் மேலே என்ன கொடுத்துருக்கான்னா இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனால இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலா போட போகிறேன். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா small f of x is probability density function அப்படின்னு சொல்றதுனால இதனுடைய ஃபார்முலா integral minus infinity to plus infinity f of x dx is equal to 1. ஓகே தானேமா. ஸோ அதே மாதிரி நான் நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த நம்பர் லைனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து இன்டர்வல் வந்து பார்ட்டாக பிரியும். ஓகே தானேமா. ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, லாஸ்ட் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதில் பிரேக்கிங் பாயிண்ட் உங்களுக்கு ஃபங்க்ஷனை பார்த்தா 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும், 5 இருக்கும். அப்போ 1க்கும் 5க்கும் நடுவில் என்ன இருக்கும், k இருக்கும் அப்படி தானேமா. ஸோ இது ரிமைனிங் என்னது அதர்வைஸ் 0. அப்போ இது 3 கேஸாக பிரியுமா. அப்போ இது எப்படி பிரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி, 1 ப்ளஸ் இன்டெக்ரல் 1, 5 ப்ளஸ் இன்டெக்ரல் 5, இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ எல்லாத்துக்கும் dx போடுங்க. ஸோ dx இங்கேயும் dx இங்கேயும் dx. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட ஆன்சர் என்னமா இருக்குது நமக்கு வந்து 0. பாருங்க மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 1 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் 0. அடுத்து 1லேருந்து 5 வரைக்கும் என்ன ஃபங்க்ஷன் k. அப்போ இங்கே k போட்டுக்கலாமா. அடுத்து 5லேருந்து இன்ஃபினிட்டிக்கு என்ன ஃபங்க்ஷன் 0. ஃபர்ஸ்ட் இது 0, லாஸ்ட் இது 0. நமக்கு தேவைப்படுறது விட்டுடலாம். அப்போ இங்கே நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா k வெளியே எடுத்துருங்க. இது வந்து dx, இன்டகிரேஷன் ஆஃப் dx என்ன பண்ணலாம், xன்னு சொல்லலாம். ஸோ அப்பர் லிமிட் 5, லோயர் லிமிட் 1 ஈக்குவல் டு 1 அப்படி தானேப்பா. ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ண போறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போறீங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படி அதெல்லாம் இது வந்து ஆன்சர் k இன்டு அப்பர் லிமிட் 5, லோயர் லிமிட் 1 ஈக்குவல் டு 1 கழிச்சிங்கன்னா 4. 4 கீழே கொடுத்துருங்க. k உடைய ஆன்சர் போடலாம் 1/4. அப்போ k உடைய ஆன்சர் நமக்கு கிடைச்சதுனால இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸில் எங்கெல்லாம் k இருக்கோ அங்கெல்லாம் 1/4ன்னு போட்டிங்கன்னா இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி மாறப்போகுது பாருங்க. இந்த ரிசல்ட் நமக்கு எப்படி மாறப்போகுதுன்னா நம்ம எப்படி என்ன பண்ணுற எழுதி காமிக்கிறோமா, k உடைய வேல்யூ கண்டுபிடிச்சதுனால பாருங்க. கேக்கு பதிலாக வேல்யூ போட போகிறேன். கேக்கு பதிலாக 1/4 போட்டால் இங்கே 1/4 வந்துடுமா. ஓகேங்களா. அப்போ இங்கே 1/4 போட்டால் கடைசி நமக்கு என்னவா போயிடும், 1 போயிருமாப்பா. அப்போ இங்கே வந்து 1/4 முன்னால் வரும். இங்கே 4 × k-னால நமக்கு என்னவா போயிடும், 1 போயிடும். ஸோ இதான் நமக்கு தேவையான டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் முடியாச்சு நம்ம வந்து k உடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணியிருக்கு. சரியாம்மா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, சப்டிவிஷன் 2 பாருங்க என்ன இருக்குது, x less than or equal to 3. சப்டிவிஷன் 2 பார்த்தீங்கன்னா probability of x less than not equal to வராது, என்னதான் வரும் less than என்னதான் வரும் 3 தான் வரும், less than 3. ஓகே தானேமா. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனால இதுக்கு என்ன அர்த்தம்னா நல்லா பாருங்க. நம்பரையும் வரைஞ்சு காட்டுறேன். நம்பரையும் நல்லா புரிஞ்சா ஈஸியாக இருக்கும். இதுலேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் எப்பவுமே வந்து டோட்டல் ஆன்சர் ஒன்றா தான் இருக்கும். அப்படி தானே ப்ராபபிலிட்டி வேல்யூ அப்படி தானே. மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி டோட்டல் ஆன்சர் ஒன்று தானே. எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இவ்வளோ 1ன்னு போட்டிருக்கும். அப்போ இது வந்து ப்ராபர்ட்டி வேல்யூ தான் கேட்குறான். அப்போ எது வரைக்கும் கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வரைக்கும் கேட்குறான். அப்படி தானேமா. அப்போ இந்த இதில் 3 வரைக்கும் கேட்குறான்னா நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3 வரைக்கும் மொத்தமாக உள்ள ஆன்சர் என்ன கேட்குறான். அப்படி தானே. ஸோ அப்போ நம்ம முன்னால் பார்த்துருக்கோம், நமக்கு எப்போ வந்து கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் தெரியுமோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல லெஸ் தென் வந்தாலும், அதாவது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஓகே, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகேவா. அப்போ இந்த இடத்துல கண்டினியூஸ் வர சொல்ல லெஸ் தென் வந்தா, கண்டினியூஸ் வர சொல்ல லெஸ் தென் வந்து நம்ம ஈக்குவல் டு போட்டுக்கலாம். சரியாமா. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் 3ன்னு அர்த்தம். கேபிட்டல் எஃப் ஆஃப் 3 என்ன அர்த்தம், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 3 வரைக்கும் மொத்தமாக ஆட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே 3 அப்படிங்கிறது எங்கே வரும், 1க்கும் 5க்கு நடுவில் வருமா இல்லையா. அப்போ நேராக இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோமா. அப்போ ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 3 போடுங்க. 3 - 1 ஈக்குவல் டு 1/4. ரெண்டையும் கழிச்சா 2 கட் பண்ணிங்கன்னா உனக்கு 1/2 ஆன்சர் 0.5. ஓகே தானேப்பா. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு வேல்யூ வரைக்கும் என்ன பண்ணலாமா, அந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்கான் பாருங்க, சப்டிவிஷன்
3 என்ன கேட்டிருக்கான் 2ல இருந்து 4 வரைக்கும் கேட்கானா பாருங்க சப்டிஷன் 3 வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் 3 ஃபார்முலா ப்ராபர்ட்டி ஆஃப் 2 less than x less than 4 அப்ப இது எப்படி எழுதலாம் ரெண்டு விதமா எழுதலாம் ஒன்னு வந்து நம்ம முன்னால படிச்ச ஃபார்முலா integral a to b ஞாபகம் இருக்குதா so 2 to 4 f of x into dx இதுவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லனா நமக்கு கேபிட்டல் f of x தெரியுதனால மேக்ஸिमम வேல்யூ கேபிட்டல் f of 4 minus கேபிட்டல் f of 2 ஓகே இது ஞாபகம் இருக்குதா இல்லையா இதே மாதிரி முன்னால படிச்சிருக்கோம் போன எக்ஸாம்பிள் சம்ல ஈக்குவல் டு இங்க 4 எங்க இருக்கும் 1 க்கு 5 க்கு அப்ப இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் 2 எங்க இருக்கும் 1 க்கு 5 அப்ப இது எப்படி எழுதலாம்னா 1/4 இன்டு இப்போ 4 போட்டா 4 ல இருந்து 1 க்கு வாட் இஸ் ஆன்சர் 3 வரும் மைனஸ் 1/4 இப்போ இங்க 2 போட்டா 2 ல இருந்து 1 கழிச்சா வாட் இஸ் ஆன்சர் 1 வரும் அப்ப இங்க 3/4 இங்க 1/4 அப்ப என்ன எழுதலாம்னு பாத்தீங்கன்னா 3/4 minus 1/4 so கழிச்சீங்கன்னா 2/4 answer 1/2 என்ன ஒரு ஆன்சர் 0.5 நமக்கு வரும் ஓகே தானமா அடுத்து பாருங்க சப்டிவிஷன் 4 என்ன கேட்டிருக்கான் 3 less than or equal to x 3 less than or equal to x subdivision 4 p of 3 less than or equal to x இதுக்கு என்ன அர்த்தம் x உடைய ஆன்சர் 3 ஐ விட பெருசா இருக்கும் அப்ப இங்க பாருங்க 3 ஐ விட பெருசுனா இங்க இருந்து இங்க உள்ள வேல்யூ கேக்குறான் இதனுடைய ஆன்சர் என்னன்னு கேக்குறான் ப்ராபர்ட்டி வேல்யூ அப்படிதானே இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்போ இந்த டோட்டல் ஆன்சர் என்னவா இருக்கும் ப்ராபர்ட்டி டோட்டல் ஆன்சர் என்னவா இருக்கும் 1 ஆ இருக்கும் அப்ப 1 ல இருந்து இந்த வேல்யூ நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குமா கிடைக்காதாப்பா அத யோசிச்சுப்பா டோட்டல் ஆன்சர் 1 ன்னு சொல்லிருக்க ப்ராபர்ட்டி வேல்யூ இந்த ப்ராபர்ட்டி வேல்யூ 1 ல இருந்து இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி ல இருந்து 3 வரைக்கும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு 3 ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூ கிடைக்குமா கிடைக்காதா அப்ப இது எப்படி எழுத போறோம் பாருங்க நான் மாத்தி எழுதி காட்டுறேன் ஈக்குவல் டு ப்ராபர்ட்டி ஆஃப் x greater than or equal to 3 ரெண்டும் ஒண்ணு தானப்பா x ஓட ஆன்சர் பெருசு இங்க x ஓட ஆன்சர் பெருசு அப்ப எனக்கு x ஓட ஆன்சர் பெருசுனா இது ரெண்டு விதமா எழுதலாம் எப்படி எழுதலாம்னா ஒன்னு இன்டெகிரல் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் நமக்கு கேபிட்டல் f of x தெரிஞ்சா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதறனா இன்டெகிரல் மினிமம் வேல்யூ 3 maximum value plus infinity f of x dx நீ இந்த ஃபார்முலா போட்டு என்ன பண்ணலாம் நீ ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் தப்பு கிடையாது சரியா இல்லையா ஆனா நமக்கு கேபிட்டல் f of x தெரியுதனால மொத்த ப்ராபர்ட்டி ஆன்சர் 1 தானப்பா அப்போ 1 ல இருந்து இந்த 3 ஐ விட கம்மி அத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஈக்குவல் இருந்தாலும் ஈக்குவல் இருந்தாலும் 1 ன்னு சொன்னேன் அப்போ p of x less than 3 என்ன பண்ணனும் வந்து கழிக்கணும் விளங்குதா இல்லையாப்பா இந்த இடத்துல ப்ராபர்ட்டி ஆஃப் 3 இருந்து எனக்கு வேணும் 3 ல இருந்து எனக்கு என்ன இன்ஃபினிட்டி வரைக்கும் வேணும் அப்ப 1 ல இருந்து 3 ஈக்குவல் கிடையாது என்ன பண்ண நம்ம கழிச்சிரணும் அப்ப இது எப்படி எழுதலாம்னா f பொறுத்த வரைக்கும் 1 மைனஸ் இது வந்து ஈக்குவல் இருந்தாலும் ஈக்குவல் இல்லாம இருந்தாலும் சேம் தான் இத p சாரி f of 3 அப்படினு போடலாமாப்பா f of 3 ன்னு போடலாமா இங்க மேல பார்த்தோம் இந்த இடத்துலப்பா p of x less than 3 னா என்ன போட்டோம் கேபிட்டல் f of 3 போட்டோமா இல்லையா அப்ப இதோட ஆன்சர் யாருமா 0.5 அப்பங்க அப்ளை பண்ணிடுவோமா equal to 1 minus 0.5 so what is the answer 0.5 so இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் example 11.15 x be the random variable denoting lifetime of the electrical equipment having probability density function so இங்க x ங்கிறது random variable சொல்றாங்க எதனோட random variable னா ஒரு electrical equipment ஓட லைஃப் பத்தி பேசிட்டு இருக்காங்க சரிங்களா சோ அதுக்கான என்ன கொடுத்திருக்கான் probability density function கொடுத்துட்டாங்க அப்ப டென்சிட்டினால இங்க x ஓட வேல்யூ greater than less than தான் இருக்கணும் ஈக்குவல் டு வச்சு இருக்காது வெறும் ஈக்குவல் மட்டும் இருக்காது greater than or equal இருக்கலாம் less than or equal இருக்கலாம் சரிதானப்பா சரி ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறான் find the value of k ஓட வேல்யூ கேக்குறாங்க சரி நம்பர் 1 k ஓட வேல்யூ போடலாமா அப்ப k ஓட வேல்யூ போடுறதுக்கு இந்த f of x ங்கிறது என்ன ஃபங்க்ஷன் probability density function கொடுத்திருக்காங்க அப்ப given எழுதிக்கிறேன் small f of x is probability density function அப்படினு சொல்றதுனால what is the formula integral minus infinity to plus infinity f of x dx equal to 1 போடலாமா இப்போ நம்பர் லைன் போடுவோமா so draw the number line இந்த நம்பர் லைன்ல பொறுத்த வரைக்கும் minus infinity plus infinity சரியாப்பா இங்க யார் வந்து பிரேக்கிங் பாயிண்டா இருக்காங்க 0 மட்டும் வேற யாரும் அப்படினே அப்ப நான் நடுவுல என்ன பண்ணலாம் நம்ம 0 போட்டுக்குவோமா அப்ப 0 விட அதிகமா இருந்தா k
k into e power minus 2x மா 0 விட கம்மியா இருந்தா what is the function 0 is a function அப்ப இது ரெண்டா பிரிச்சுக்கோமா எப்படி பிரிக்கணும் minus infinity 0 அடுத்து 0 plus infinity அப்ப ரெண்டா பிரிக்க போறேன் integral minus infinity இருந்து 0 வரைக்கும் plus integral 0 to infinity so equal to 1 so இங்கே நமக்கு dx ஆ வரப்போகுது இங்கே நமக்கு dx ஆ வரப்போகுது சரியாமா இப்போ minus infinity இருந்து 0 வரைக்கும் what is a function 0 is a function அப்ப இங்க 0 போட்டுக்கலாமா சோ இங்க பாத்தீங்கன்னா k into e power minus 2x ஓகே தானமா அப்ப 0 வந்து நமக்கு என்ன ஆயிருமா கேன்சல் ஆயிருமா சோ மீதி ரிமைனிங் பாத்தீங்கன்னா நமக்கு k வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துறோமா சோ k நீங்க கான்ஸ்டன்ட் எடுத்தீங்கன்னா e power minus 2x இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e power minus 2x by minus 2 சோ இப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் என்ன வரும் infinity 0 இந்த minus 2 எடுத்துறோமா அப்ப இங்க ஈக்குவல் 1 போட்டுக்கிறேன் இந்த minus 2 எடுத்தனா k by minus 2 into upper limit போடுங்கன்னா e power minus infinity அடுத்து இந்த lower limit போடுங்கன்னா minus e power 0 equal to 1 வருமாமா so further இன்னும் நீங்க simplification பண்ணீங்கன்னா எப்படி இதெல்லாம் பாருங்க இப்போ இந்த இடத்துல k by minus 2 e power minus infinity is called as 0 e power minus infinity what is the answer 0 மறந்துடாதமா e power minus infinity is called as என்னது 0 வரும் மறந்துடாதீங்க சரி anything power 0 what is the answer 1 minus 1 போட்டுடலாமா equal to இங்க 1 ஓகே தானேமா இப்போ இந்த ரெண்டையும் உள்ள கொண்டு பிரிக்கீங்கன்னா இந்த மைனஸ் மீன்ஸ் பிளஸ் ஆ வருமாமா ஆன்சர் k by 2 equal to 1 that implies k ஓட ஆன்சர் வந்துரும் 2 வந்துரும் அப்ப k ஓட வேல்யூவை முடிச்சாச்சு ஓகே தானேப்பா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க distribution function கேக்குறாங்க அப்ப distribution function is called as capital f of x கேக்குறாங்க அப்ப செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன்ல distribution function is called as capital f of x கேக்குறாங்க so capital f of x உடைய ஃபார்முலா என்னது integral minus infinity to x f of t into dt so draw the number line வரைஞ்சுக்குமாப்பா number line வரைஞ்சாச்சு இது நமக்கு என்ன பண்ண போறோம் minus infinity plus infinity so இங்க வந்து 0 ஓகே தானேமா சோ அப்ப 0 க்கு முன்னால வரைக்கும் ஃபங்க்ஷன் 0 வா தான் இருக்கும் இங்க என்னமா ஆச்சு k into e power minus 2x கரெக்ட்டா எழுதிக்கலாமா சரி இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து எத்தனை இன்டர்வலா பிரிய போகுது 2 இன்டர்வல் அப்படிதானே சோ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் யாரு minus infinity 0 வரைக்கும் செகண்ட் இன்டர்வல் யாரு 0 infinity வரைக்கும் இதுல எங்க ஈக்குவல் இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன்ல எங்க ஈக்குவல் இருக்குது 0 ஓட கம்மிக்கு தான் என்ன பண்ண ஈக்குவல் இருக்குதுனால அப்ப என்ன பண்றேன் இந்த இன்டர்வல் மேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க minus infinity 0 0 infinity அப்ப எங்க நீங்க க்ளோசிங் பிராக்கெட் போடுவீங்கமா ஃபர்ஸ்ட் இதுக்கு தான் க்ளோசிங் பிராக்கெட் வரும் செகண்ட் இதுக்கு ரவுண்ட் பிராக்கெட் சோ அப்ப infinity வந்தாலும் என்ன பண்ணலாம் ரவுண்ட் பிராக்கெட் போடலாம் நம்ம டோட்டல் ரெண்டு இன்டர்வல் இருக்குதா அப்ப ரெண்டு இன்டர்வல் வச்சிருந்தோமா பாருங்க ஃபர்ஸ்ட் கேஸ் x belongs to minus infinity 0 இது எப்படி எழுதலாம் capital f of x equal to இப்போ x உடைய வேல்யூ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் வெச்சுக்கோமா அப்ப எப்படி எழுதலாம் integral minus infinity to x இங்க dt so first function what is the answer மா 0 அப்ப டோட்டல் ஆன்சர் என்ன போயிடும் 0 ஆ போயிடும் அடுத்து செகண்ட் கேஸ் பாருங்கமா செகண்ட் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா b x belongs to 0 சாரி இங்க வந்து என்ன வரும் ஸ்கொயர் பிராக்கெட் ஓகே தப்பா எழுதிட்டேன் 0 infinity இப்போ x உடைய வேல்யூ எங்க இருக்க போகுது நமக்கு வந்து இங்க இல்லாம எங்க இருக்க போகுது இங்க இருக்குமா அப்ப இது ரெண்டு தான் பிரியுமா அப்ப capital f of x equal to integral minus infinity to 0 plus integral 0 to x so இங்கேயும் dt தான் இங்கேயும் dt தான் ஓகே தானமா so minus infinity ல இருந்து 0 வரைக்கும் what is the answer 0 is the answer 0 ல இருந்து x வரைக்கும் யார் ஆன்சர் k வந்து e power minus 2t வரும் ஓகே x ன்னு போட்ட கூட t ன்னு போடணும் ஓகே ஃபங்க்ஷன் t ஆ மாத்திரும் ஃபர்ஸ்ட் ஆன்சர் நமக்கு 0 போயிருமா அடுத்து இதுல k எடுத்துருங்கமா e power இன்டகிரேட் பண்ண what is the answer e power minus 2t by minus 2 so upper limit lower limit யாரமா போடுவீங்க x 0 equal to k வச்சுக்கங்க இப்போ upper limit இந்த 2 எடுத்துறோமா minus 2 எடுத்துறோம் ஓகேவா upper limit போடுங்க e power minus 2x அடுத்து e power 0 by t க்கு பதிலா x போட்டுருக்குமா அடுத்து 0 போட்டுருக்கு ஓகே ஃபைனல் என்ன பண்ணலாம் k by minus 2 into இங்க e power minus 2x minus anything goes 0 what is the answer 1 இப்போ k உடைய வேல்யூ என்னமா இருக்குது சம்ல 2 இருக்குதா அப்ப இந்த 2 போட்டுருவோமா அப்ப இந்த இடத்துல
2 by minus 2 into e power minus 2x minus 1 ரெண்டையும் கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் மைனஸ் ஒன்றுமா மைனஸ் உள்ள கொண்டு நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி எப்படி எழுதலாமா 1 minus e power minus 2x இது நமக்கு கேபிட்டல் f of x ஆன்சர். அப்போ ரெண்டு இது முடிஞ்சிச்சா இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ கேபிட்டல் f of x equal to ரெண்டு இன்டர்வல் பெரிய போது ஒன்று வந்து 0 இன்னொன்று வந்து 1 minus e power minus 2x இங்கே x belongs to minus infinity comma 0. ஸோ இங்கே ரவுண்ட் ப்ராக்கெட் இங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் இங்கே x belongs to 0 comma plus infinity. ஓகே தானம்மா? ஓகே இப்போ அடுத்து மூணாவது சொல்லி என்னமா கேட்டிருக்காங்க x less than or equal to 2 அப்போ இங்கே less than 2 subdivision 3 probability of x less than 2 அப்போ என்ன சொன்னேன் நமக்கு கேபிட்டல் f of x தெரிஞ்சிச்சா அப்போ என்ன பண்ணலாம் இதை வந்து இது எப்படி எழுதலாம் p of x less than or equal to 2 ன்னு போடலாமா அப்போ 2 விட கம்மினா நம்ம கேபிட்டல் f of 2 னே போட்டுடலாம்ப்பா இது எப்படி எழுதலாம் கேபிட்டல் f of 2 அப்போ 2ங்கிறது எங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல செகண்ட் கேஸ்லயா செகண்ட் கேஸ்ல அப்ப செகண்ட் கேஸ்ல இந்த x க்கு பதிலா 2 போடுறோமா அப்ப 1 minus e power minus 2 into 2 அப்ப ஆன்சர் 1 minus e power minus 4 அடுத்து third case fourth case என்னமா சொல்லுங்க பாப்போம் ரீட் பண்ணி சொல்லுங்கப்பா p of x ஓகே பாருங்க at least 4 அப்ப என்ன அர்த்தம் மினிமம் 4 க்கு மேல at least என்னது மினிமம் 4 இருக்கும் அதுக்கு மேல இருக்கும் அப்படிதானே அப்ப இந்த இடத்துல பார்த்தனா எப்படி எழுதலாம் எப்படி எழுதணும் x greater than or equal to 4 ன்னு அர்த்தம் அப்படிதானேப்பா அவன் என்ன பண்ண வேர்டிங்ஸா கொடுத்திருக்கான் அப்ப இது எப்படி எழுதுவீங்க இது எப்படி எழுதணும் 1 minus p of x less than 4 ன்னு போடலாமா இல்லையாமா நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ என்ன பண்ணலாம் நம்ம வந்து by using integration formula யூஸ் பண்ணலாம் ஆனா நமக்கு என்ன தெரியும் கேபிட்டல் f of x தெரிஞ்சதனால நம்ம அந்த இது போறோம் எப்படி எழுதலாம் 1 minus எப்படி எழுதலாம் f of 4 ன்னு போடலாமா 4 ங்கிறது செகண்ட் இன்டர்வல் இருக்குமா அப்ப ஆன்சர் 1 minus e power minus 2 into x க்கு பதிலா 4 போட்டுருவியாமா equal to 1 இந்த மைனஸ் உள்ள கொடுத்துருமா -1 இதை உள்ள கொடுத்தனா plus e power -8 சோ ரெண்டுமே நமக்கு கேன்சல் வாட் இஸ் ஆன்சர் e power -8 ஓகே தானமா சோ லாஸ்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருக்காங்க கடைசி equal to 3 கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்கான் equal to 3 அஞ்சாவது சப்டிவிஷன் பொறுத்த வரைக்கும் probability of x equal to 3 னா என்ன அர்த்தம் அதாவது இது வந்து நமக்கு discrete random variable மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிதானே இது வந்து நமக்கு கண்டினியூஸ் அப்ப கண்டினியூஸ்னா 3 ல இருந்து 3 வரைக்கும் அப்ப இது எப்படி எழுதுவாங்கன்னா இன்டெகிரல் அதாவது மினிமம் வேல்யூ 3 தான் மேக்ஸிமம் வேல்யூ 3 தான் அப்ப நான் இத 3 to 3 ன்னு போடலாமா f of x dx ன்னு போடலாமாப்பா இப்போ இந்த இடத்துல நமக்கு less than or equal கிடையாதுமா equal to 3 னா என்ன அர்த்தம் 3 ல இருந்து 3 வரைக்கும் தான் அப்ப இந்த 3 ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் f of x இருக்குது அது எதனால இருந்துட்டு போடும் ஆனா நீங்க அதை கண்டுபிடிச்சி 3 போடுங்க உங்களுக்கு என்ன ஆயிரும் ஆன்சர் 0 ஆயிருமா அப்ப இந்த இடத்துல 0 அப்ப இங்க ஒரு நோட்ஸ் என்ன படிக்க போறோம்னா x is continuous x வந்து கண்டினியூஸா இருக்க சொல்ல உங்களுக்கு வந்து probability of x is equal to x கேட்டாங்கன்னா இது less than கிடையாது probability of x is equal to x கேட்டாங்கன்னா so what is the answer 0 ஆ இருக்கும் மறந்துட கூடாது இங்க வந்து அந்த x ஓட வேல்யூ நீங்க பாத்தீங்கன்னா 1 ல இருந்து எதில இருந்து இருக்குது 0 விட அதிகமாவும் 0 விட கம்மியாவும் இருக்கு ஆனா ஈக்குவல் எதுமே இல்ல அப்படிதானே அப்ப இந்த 3 வர சொல்ல ஈக்குவல் 3 வர சொல்ல இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருந்துச்சுனா அதனுடைய probability வேல்யூ என்னவா இருக்கும் நமக்கு வந்து 0 ஆ இருக்கும் சோ அதுக்கு நோட்ஸ் இருக்கு x வந்து random variable கண்டினியூஸா இருக்க சொல்ல probability வேல்யூ ஈக்குவல் கொடுத்தாங்கன்னா what is answer 0 ன்னு அர்த்தம் சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் Example 11.13 இந்த சம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x is a random variable with distribution function capital F of x அவன் கொடுத்ததே capital F of x அப்ப capital F of x called as cumulative distribution function அப்ப அவன் என்ன கேக்குறாங்க find the probability density function கேக்குறாங்க is called as small f of x அப்ப இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 1 உங்களுக்கு probability density function small f of x உங்களுக்கு வேணும்னா எப்போ givenல உங்களுக்கு capital f of x இருந்து small f of x வேணும்னா நீங்க என்ன பண்ணனும்
டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் ஆஃப் இங்க வந்து ஃபங்க்ஷன் x தான் அப்படினே டிஃபரன்ஷியேட் ஆஃப் கேபிட்டல் f ஆஃப் x. ஓகே தானப்பா? அல்லது இத f dash of x ன்னு சொல்லலாமா? என்ன ஒண்ணு தானப்பா? dash போட்டா டிஃபரன்ஷியேஷன் அர்த்தம். அல்லது d by dx of capital f of x ன்னு அர்த்தம். ஓகே, அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? அப்ப கேபிட்டல் f of x ஓட ஆன்சர் இருக்குது. அத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டே வாங்க. அந்த இன்டர்வல் அப்படியே வெச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 0 டிஃபரன்ஷியேட் பண்ணா what is the answer? 0. அந்த இன்டர்வல் அப்படியே வெச்சுங்க. x less than 0. அடுத்து x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா what is the answer? 1. so what is the interval? 0 less than or equal x less than 1. அடுத்து 1 கான்ஸ்டன்ட் நம்பர் டிஃபரன்ஷியேட் what is the answer? 0. அப்போ x 1 less than or equal to x. அப்ப இத இன்னும் நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறாங்க. f of x ஓட ஆன்சர் டோட்டல் 2 0 வரதுனால இத வந்து ஃபர்ஸ்ட் 1 எழுதிக்கிறேன். 1 ஓட ஆன்சர் எப்ப இருக்கும்? 0 x less than or equal to 1. and இங்க 0ங்கிறது எப்படி இருக்கும் மத்த கேஸ்ல? அப்ப நான் இத அதர்வைஸ்னு போட்டுக்கலாமா? அதர்வைஸ்னு போடலாமாப்பா? மீதி அதாவது 0 ல இருந்து 1 வரைக்கும் தான் நமக்கு ஆன்சர் 1 வரும். அதை தாண்டி நீ வேற எந்த லிமிட் எடுத்தாலும் what is the answer? 0 தான் இருக்கு. நம்ம அதர்வைஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஓகே தானமா? இப்போ அடுத்து சப்டிவிஷன் 2 பாருங்க. சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்க? ப்ராபர்ட்டி ஆஃப் 0.2 less than or equal x less than or equal to 0.7 equal to இது நமக்கு கேபிட்டல் f of x கொடுத்திருக்கானா? இதுக்கா? அப்ப இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க பாப்போம். capital F of larger value 0.7 minus capital F of minimum value 0.2. அப்போ 0.7 0.2 எங்க இருக்கும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்காது. அப்ப எங்க தான் இருக்கும்? செகண்ட் கேஸ் யார் மட்டும் தான் இருக்கா? x. அப்போ இந்த x க்கு பதிலா வேல்யூ போடுறோமா? ஆன்சர் 0.7 minus 0.2 ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா 0.5. சோ இது நமக்கு தேவையான ரிசல்ட்.